இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். நமது தாய்மொழி தமிழ். நமது தாய் தமிழ்த்தாய். அந்த தமிழ் தாயை அனுதினமும் வாழ்த்தித்தான் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் தொடங்குகிறோம். எந்த ஒரு அரசு விழாவாக இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடித்தான் விழாவை தொடங்குவோம். அப்படி புனிதமான தமிழ்த்தாய் வாழ்த்தான நீராறும் கடலுடுத்த என்ற பாடலை இயற்றியவர் மனோன்மணியம் பே. சுந்தரனார். 1891 தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதப்பட்டது. தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்தையும் நிறைவு செய்யும் பொழுது தேசிய கீதமும் பாடுவது நம்முடைய தமிழர்களின் வழக்கம். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் என்றிலிருந்து அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1891 தமிழ்த்தாய் வாழ்த்து பாட அறிவிக்கப்பட்டது. தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் மனோன்மணியம் பே. சுந்தரனார். 1891 வெளியான நாடக நூலான மனோன்மணியம் நூலில் உள்ள பாயிரத்தில் தமிழ் தெய்வ வணக்கம் என்னும் தலைப்பில் உள்ள ஒரு பகுதியே தமிழ்த்தாய் வாழ்த்தாக நமக்கு தரப்பட்டுள்ளது. மனோன்மணியம் பே. சுந்தரனார் இயற்றிய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை தேர்வு செய்யும் பொழுது கரந்தை கவியரசு இயற்றிய வானார்ந்த பொதியின்மிசை வளர்கின்ற மதியே என்ற பாடலும் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த இரு பாடலையும் பரிந்துரைத்து இவற்றில் ஒன்றை நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தாக தேர்ந்தெடுக்கச் சொல்லி அப்போதைய முதலமைச்சராக இருந்த அண்ணா அவர்களுக்கு பணிக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா அவர்கள் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் என்ற வரியில் அவருக்கு திராவிடம் என்ற அந்த வார்த்தை ஈர்க்கப்பட்டதால் மனோன்மணியம் பே. சுந்தரனார் அவர்கள் இயற்றிய தமிழ்த்தாய் வாழ்த்தான நீராறும் கடலுடுத்த பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக தேர்ந்தெடுத்தார். அன்று முதல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடும் பொழுது நேராக நின்று 55 நொடிக்குள் பாடி முடிக்க வேண்டும். மோகன ராகம் அல்லது முல்லைப்பாணி ராகத்தில் பாடப்பட வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடலாமா? மனோன்மணியம் பே. சுந்தரனார் இயற்றிய தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்த்தாய் வாழ்த்தின் பொருள்: ஒளியெழுப்பும் நீர் நிறைந்த கடலெனும் ஆடை உடுத்திய நிலமெனும் பெண்ணுக்கு அழகு மிளிரும் சிறப்பு நிறைந்த முகமாக திகழ்கிறது பரதக்கண்டம். அக்கண்டத்தில் தென்னாடும் அதில் சிறந்த திராவிடர்களின் நல்ல திருநாடும் பொருத்தமான பிறை போன்ற நெற்றியாகவும் அதிலிட்ட மனம் வீசும் திலகமாகவும் இருக்கின்றன. அந்த திலகத்தில் இருந்து வரும் வாசனை போல அனைத்துலகமும் இன்பம் பெறும் வகையில் எல்லா திசையிலும் புகழ் மணக்கும்படி புகழ் பெற்று இருக்கின்ற பெருமைமிக்க தமிழ்ப்பெண்ணே தமிழ்ப்பெண்ணே என்றும் இளமையாக இருக்கின்ற உன் சிறப்பான திறமையை வியந்து உன் வயப்பட்டு எங்கள் செயல்களை மறந்து
உன்னை வாழ்த்துவோமே, வாழ்த்துவோமே, வாழ்த்துவோமே. நன்றி, வணக்கம்.